சன் டிவி வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச் அப்புறம் ட்ரைலர் லான்ச் 2ம் முடிஞ்சதுக்கப்புறம் கூலிக்காண்டி ஒரு பக்காவா ஒரு ப்ரொமோஷன் பிளான் ஒண்ணு பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ப்ரொமோஷன் பிளான்லாம் எதுவுமே இப்ப தேவையில்ல. எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன்ஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க சன் டிவி. ரஜினி அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல், அதாவது வந்து ஒரு 74 வயசு மனிதர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாயகனா தொடர்ந்து 50 வருஷமா அந்த சாதனையை செஞ்சுட்டு இருக்காரு. ரஜினி படம் அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கே சம்பளம் கிட்டத்தட்ட 180 கோடி ரூபா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, டேரக்டர் லோகேஷ் அவருக்கு 50 கோடி ரூபா, அனிருத்துக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா. இப்படி வந்து எல்லாமே சேரும்போது பெரிய காம்பினேஷன் ஆகுது. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு 450 கோடி ரூபா வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற இந்தியன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் எல்லாருமே ரஜினி படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்தியன் சினிமா ஃபுல்லாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களை விட வந்து பல மடங்கு வந்து ஒரு காம்படிட்டரா ரஜினி இருக்காரு. அனிருத் பத்தி பேசும்போது அனிருத் ரொம்ப பாசமா பேசினாரு. அவர் வந்து இவ்வளோ ஹைப் போயிருக்காரு, இந்த ஏஜ்ல ஹிமாலயாஸ் போறாரு அப்படின்லாம் பேசினாரு. ஒரு தனி பாசத்தை வந்து அனிருத் மேல அவர் காட்டுறாரு. அனிருத் வந்து குழந்தையிலேருந்தே வந்து சூப்பர் ஸ்டார் வீட்டில் வளர்ந்த ஒரு பையன். ஒரு அனிருத்தை வந்து தூக்கி வளர்த்திருக்காரு ரஜினி. எனக்கு தெரிஞ்ச அனிருத்துக்கு வந்து இப்போ வந்து பொண்ணு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து கூலி ஆடியோ லான்ச் வந்து பயன்படுத்தி அனிருத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. நிச்சயமா சூப்பர் ஸ்டாரே பொண்ணு பாப்பாரு. அஜித் குமார் பத்தி பேசுறாரு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் நான் எவ்வளோ நாளைக்கு தான் நல்லவனாவே நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி டைலாக். இது வந்து வாண்டடா வந்து சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காரு விஜய் அவர்களை சீன்றதுக்காக அப்படின்னு ஒரு டாக் ஓடுது. ரஜினி லோகேஷை பத்தி பேசும்போது லோகேஷனுடைய படங்கள் மாநகரத்தை பத்தி பேசுறாரு, அதுக்கப்புறம் கைதியை பத்தி பேசுறாரு, விக்ரம் பத்தி பேசுறாரு, இப்ப கூலியை பத்தி பேசுறாரு. இதுக்கு நடுவுல வந்து விஜயை வச்சு மாஸ்டர்ங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தையும் லியோங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தையும் அந்த 2 படத்தையும் வந்து ரஜினி வந்து பேசும்போது தவிர்க்கிறார். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. எங்களுடைய சேனலுக்கு முதல் பேட்டிக்கு இணைந்த மிக மிக மகிழ்ச்சி. கூலி படத்தோட அப்டேட் சார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு புக்கிங்கே ஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் இதில் வந்து இவ்வளோ ரஜினி சார் மூவினாவே எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 2 டேஸ்க்கு வந்து ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த படம் ஆடியோ லான்ச்லேருந்து ட்ரைலர் லான்ச்லேருந்து எல்லாமே ரொம்ப அதிரடியாக இருக்கே. சன் டிவி வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச் அப்புறம் ட்ரைலர் லான்ச் 2ம் முடிஞ்சதுக்கப்புறம் கூலிக்காண்டி ஒரு பக்காவா ஒரு ப்ரொமோஷன் பிளான் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ப்ரொமோஷன் பிளான்லாம் எதுவுமே இப்போ தேவையில்லை, எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன்ஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க சன் டிவி. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா மீடியா ஃபுல்லாகவே வந்து கூலியில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து கூலியை தான் ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க. கூலி பற்றி தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் வந்து கூலி தான், அப்படி தான் இருக்குது. இது இல்லாமல் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து கூலியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியலில் அதாவது பப்ளிக்லேயே பார்த்தீங்கன்னா கூலி பற்றி பேச்சு வந்து பெரிய லெவலில் இருக்கிறதுனால, ஸோ இதுக்கு மேலே நம்ம ப்ரொமோஷன் பண்ண வேணாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து சன் டிவி வந்துட்டாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து கூலியை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னா, தமிழ்நாட்டை தாண்டி வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாலிவுட் எல்லா இடத்துலையுமே கூலியை பற்றி தான் பேச்சாக இருக்குது. இது இல்லாமல் உலக நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா கூலியை பற்றி தான் பேசுகிறாங்க. கூலி ரிலீஸ், அது நாளைக்கு ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது, லோகேஷ் கனகராஜ் ரஜினி இந்த காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரஜினி படம், இந்த ரஜினி படத்துக்கே பெரிய ஹைப் இருக்கும். ரஜினி படம்னாலே எல்லா காலகட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுமுள்ளு இருக்கும், டிக்கெட் புக்கிங்கில் வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கபாலி, அதாவது வந்து கபாலி வரும்போது கபாலிடா அப்படின்னு ஒரு டைலாக் அது ரஜினி பேசினாரு. அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து ஆடியன்ஸ் போய் சேர்ந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக்கிங்க்கு பெரிய டிமாண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ரஜினி படத்துக்குமே வழக்கம் போல் டிமாண்ட் இருக்கும். ஆனால் அந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு வந்து அந்த ஹைப் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு தெரில. ஒருவேளை வந்து ரஜினி லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன் வந்து வேற மாதிரியா மாஸாக இருக்கும் அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் காரணமாக வந்து கூலி வந்து
சன் டிவி அவங்களுடைய அஃபிஷியல் ப்ரொமோஷன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஜினி அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல், அதாவது வந்து ஒரு 74 வயசு மனிதர், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாயகனா, அதாவது வந்து ரஜினி பார்த்தாலே வந்து அதாவது வந்து சந்தோஷப்படுறாங்க ஆடியன்ஸ். அந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனால முடியுமா அப்படின்னா ரஜினியால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ரஜினி வந்து தொடர்ந்து 50 வருஷமா அந்த சாதனையை செஞ்சுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா லெவல்லே நம்ம எடுத்து பேசணும்னா பாலிவுட்டில் எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி கேரளாவில், தெலுங்குல எல்லா இடத்துலையுமே சிரஞ்சீவி எல்லாருமே இருக்காங்க. இருந்தால் கூட இந்த ரஜினிக்கு ஒரு மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரஜினி அப்படின்ற வார்த்தைக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ரஜினியை வந்து கொண்டாடி தீர்க்குறாங்க. அது அந்த 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 செல்வாக்கு, அந்த 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 கரிஷ்மா உள்ள ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னா ரஜினியை பார்க்குறாங்க. அது ரஜினிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்திய சினிமாலே பார்த்தீங்கன்னா வேற எந்த நடிகர்களுக்கும் இவ்வளோ செல்வாக்கு இல்லை. இப்போ அமிதாப் பச்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் பெரிய ஸ்டாராக இருந்தார். இப்பயும் பார்த்தீங்கன்னா அவர் கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணுறாரு, பெருசாக ஹீரோ ரோல்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ரஜினி பாருங்க, அன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1975-76 காலகட்டங்களில் என்ன மாதிரியான கேரக்டர் நடித்தாரோ, எப்படி ஹீரோவாக நடித்தாரோ, எப்படி வந்து டயலாக் வந்து பேசினாரோ, எப்படி வந்து ஸ்பீடாக வந்து அவருடைய ஸ்டைலில் வந்து டயலாக் டெலிவரியிலேருந்து அவருடைய லுக்கு, வாக்கு, ஸ்டைலு எல்லாமே பண்ணாரோ, அதே வந்து எனர்ஜியோடு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 வயசுலையும் பண்ணுறாரு. அதுதான் வந்து ஆடியன்ஸே வியந்து பார்க்குறாங்க, எப்படி வந்து இப்படி முடியுது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த கூலியோட ஹைப்புக்கு காரணம். இதில் ஒரு பெரிய நட்சத்திர திரை பட்டாளமே இருக்குது. நீங்கள் வந்து உலக அளவில் வந்து பேசுபொருளாக இருக்கிறச்சிட்டீங்க. அங்கேருந்து நாகார்ஜுனா வராரு, அமீர் கான் வராரு, ஸ்ருதிஹாசன் இருக்காங்க. இந்த காம்போவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருவேளை எப்படி என்ன ஸ்டோரியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதை வந்து கிளப்பி விட்டுருக்கா இந்த காம்போ. ரஜினி படம் அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கே சம்பளம் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் லோகேஷ் அவருக்கு 50 கோடி ரூபா, அனிருத்துக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா. இப்படி வந்து எல்லாமே சேரும்போது பெரிய காம்பினேஷன் ஆகுது. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வைடர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், வைடர் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை போடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 450 கோடி ரூபா வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். 450 கோடி ரூபாயை வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க திருப்பி எடுக்கணும் லாபத்தோட, ப்ளஸ் வந்து வாங்குறவங்களுக்கு அது பெரிய லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னும் போது, ஸோ இந்த மல்டி ஸ்டார் காம்பினேஷன்ஸ் வந்து இன்னைக்கு எல்லா படத்துக்குமே தேவைப்படுது. ஸோ ரஜினி அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தாலே பார்த்தீங்கன்னா பல கோடி கொட்டும். இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீக்கிற ஒரு நடிகராக இருக்காரு. இருந்தாலும் அவரோட வந்து பல விதமான ஸ்டார்ஸ் வந்து சேர்க்குறாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ மலையாளத்தில் ஷோபின் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஷோபின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த கூலி படம் வந்ததுக்கப்புறம் ஷோபினுக்கு வேற மாதிரியான ஒரு எப்படி சொல்லுது சினிமா கேரியர் அமையும் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த பக்கம் நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. நாகார்ஜுனா வந்து இது வரைக்கும் வில்லனாக தான் நடிச்சிருக்காரு. தெலுங்கில் அவருமே ஒரு பெரிய டாப் ஸ்டாரு. அவர் வந்து இப்போ வந்து ரஜினி படத்தில் வந்து ரஜினிகாண்டி தான் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் எப்படி நடிச்சிருப்பார், வில்லனா எப்படி நடிச்சிருப்பார், ரஜினி படத்தில் நாகார்ஜுனா வில்லன் அப்படின்னா தெலுங்கில் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி. இல்ல அவரோட லாங்குவேஜ்ல அவர் இது வரைக்கும் ஹீரோவா தான் நடிச்சிருக்காரு. ஆமா, நிச்சயமா நாகார்ஜுனா வந்து இது வரைக்கும் ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாகார்ஜுனா வந்து வில்லனா நடிக்கிறாரு. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு, அதாவது வந்து ஒரு ஹீரோவாவே பார்த்துட்டு இருந்த நாகார்ஜுனா வில்லனா நடிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இது இல்லாமல் வந்து இது ரஜினி படம் போது ரஜினிக்கு வில்லனா நடிக்கிறாரா அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்கும், மாசா இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து தெலுங்கு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிருச்சு. நீங்கள் பாலிவுட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமீர் கான் வந்து அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமீர் கான் நடித்த பல படங்கள் வந்து 200 கோடிக்கு மேலே கலெக்ஷனே பண்ணியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ரஜினிகாண்டி, அதுவும் தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு இந்த கூலி படத்தில். ஸோ அவர் ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான் வந்து அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஸோ அவருக்கான கேரக்டர் எப்படி இருக்கும், அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து அங்கே பாலிவுட்டில் தான், நார்த் இந்தியாவில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ வழக்கமாகவே ரஜினி படம் நான் சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து ரஜினி படம் இன்னைக்கு வந்து பெரிய வரவேற்பு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும்னு வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற இந்தியன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் எல்லாருமே ரஜினி படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்கிறேன், இந்தியன் சினிமா ஃபுல்லாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களை விட வந்து பல மடங்கு வந்து ஒரு காம்படிட்டராக ரஜினி இருக்கார்.
அதாவது வந்து 74 வயசுல எப்படி இப்படி ஒரு பிஸ்னஸ், எப்படி இப்படி ஒரு மாசு, எப்படி இப்படி ஒரு வரவேற்பு ஒரு சினிமா கிடைக்குது அப்படின்னா, அப்போ அந்த நடிகர் அந்த படத்தில் அந்த மேஜிக் என்னதான் பண்றாரு அப்படின்னு பார்க்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் இது அதாவது வந்து நம்ம புக் பை ஷோலாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் டிக்கெட் வந்து வித்து தீர்த்துருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சைட் எல்லாமே வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. முதல் 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து 4 மில்லியன் டிக்கெட்ஸ் வந்து வித்து தீர்த்துருக்கு. ஸோ இது வந்து லண்டனில் பார்த்தீங்கன்னாலும் கொண்டாடுறாங்க. பத்தல தேட்டர் இன்னும் கொஞ்சம் போடுங்களேன் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காலையும் இதே தான் நிலைமை, மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள்லையும் இதே தான் நிலைமை, ஆஸ்திரேலியாவில் போனீங்கனாலும் அங்கேயும் இங்கே இதான் நிலைமை. நியூசிலாண்டில் கூட வந்து ரஜினி படத்தை பார்க்கறதுக்குலாம் இப்போ வந்து இப்போ ரெடி ஆகிட்டாங்க. பல தேட்டர்ஸ் வந்து இப்போ அங்கே நியூசிலாண்டில் கூட போடுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1000 ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த படத்தை போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 200-250 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அதுவும் கூலி போடலாமா அப்படின்னு ஒரு பிளானில் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே 4 டேஸ்க்கு வந்து டிக்கெட் இல்லைன்னும் போது ஆடியன்ஸ் வந்து எப்படியாவது இன்னும் கொஞ்சம் இங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால ஸோ அவங்களுக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேட்டர்ஸ் போடலாமா அப்படின்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ மொத்தத்தில் கூலி நாளைக்கு ஆகஸ்ட் 14 ஃபர்ஸ்ட் டே, அதாவது ஃபர்ஸ்ட் ஷோ 9 o'clock ஷோ ஓடுற தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழா கோலமாக இருக்கும். ரசிகர்கள் வந்து ரஜினியை கொண்டாடி தீர்த்துருவாங்க. நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் பேசியிருந்தார். அனிருத் பற்றி பேசியிருந்தார், சத்யராஜ் அவர்கள் பற்றி பேசியிருந்தார், ஸ்ருதிஹாசன் பற்றி எல்லாரை பற்றியும் பேசியிருந்தார். அனிருத் பற்றி பேசும்போது அனிருத் ரொம்ப பாசமாக பேசினார். அவர் வந்து இவ்வளோ ஹைப் போயிருக்காரு இந்த ஏஜில், ஹிமாலயாஸ் போகிறாரு அப்படிலாம் பேசியிருந்தார். அவரோட நிகழ்ச்சிகளுக்கு இப்படி வராங்க அப்படிலாம் பேசியிருந்தார். ஒரு தனி பாசத்தை வந்து அனிருத் மேலே அவர் காட்டுறாரு சூப்பர் ஸ்டார். இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அனிருத் வந்து குழந்தையிலேருந்தே வந்து சூப்பர் ஸ்டார் வீட்டில் வளர்ந்த ஒரு பையன். ஸோ ஒரு அனிருத்தை வந்து தூக்கி வளர்த்துருக்காரு ரஜினி. ஸோ அந்த பாசம் வந்து நிச்சயமாக ரஜினிக்கு இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சின்ன குழந்தையிலேருந்து அனிருத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்த்துருக்காங்க. இவ்வளோ உயரத்தை வந்து அனிருத் தொட்டிருக்காரு. அவருடைய குடும்பத்தில் ஒரு நபர் தான் அனிருத். ஸோ லதா ரஜினிகாந்தோடைய தம்பி பையன் தான் அனிருத். அப்படின்னும் போது வந்து இந்த உயரம் வந்து அனிருத்துக்கு கிடைச்சிருக்கணும் போது அது வந்து எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணம். அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய லெவலில் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து அனிருத்தை பாராட்டியிருக்காரு. அதாவது வந்து மணி, டேலண்ட்டு, அப்புறம் வந்து கேரக்டர், ஃபேமிலி பேக்ரவுண்ட், வாட் நாட் எல்லாமே இருக்கிற ஒரு எலிஜிபிள் பேச்சுலர், நாட் ஓன்லி இன் இந்தியா ஆல் ஓவர் த சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லியிருக்காரு ரஜினி. ஸோ அப்படி இருக்குன்னா அப்படி எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அனிருத்துக்கு வந்து இப்போ வந்து பொண்ணு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து கூலி ஆடியோ லான்ச்சை வந்து பயன்படுத்தி அனிருத்துக்கு ரஜினி வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. நிச்சயமா சூப்பர் ஸ்டாரே பொண்ணு பார்ப்பார். காரணம் என்ன, நான் சொன்னேன்ல, அவர் வளர்த்த பிள்ளை தான், அவர் வீட்டில் வளர்ந்த பிள்ளை தான், ரஜினி மடியில் வளர்ந்த பிள்ளை தான். அப்படின்னும் போது ஸோ அந்த கடமை வந்து ரஜினிக்கும் இருக்கு. ஓகேவா? அதனால நிச்சயமா வந்து அவரே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அந்த மேடையில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ரஜினியே இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா இன்னைக்கு இருக்கிற மல்டி மில்லியனர்ஸ்லாம் வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு நின்று போட்டி போடுவாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பை வந்து அங்கே உருவாக்கி கொடுத்துருக்காரு ரஜினி. ஒரு விஷயம் பேசப்படுது, அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அஃபிஷியலாக அறிவிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். காவ்யா மாறனும் அனிருத் அவர்களும் வந்து லவ் பண்ணுறாங்க, அவங்க வீட்லேயும் வந்து இது பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அரசல் புரசலாக பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒருவேளை அங்கே காவ்யா மாறனும் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியும் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒருவேளை இது உண்மையோ அப்படின்னு யோசிக்க தோணுது. நிறைய ரூமர்ஸ் வந்து இருக்குமா. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பலவிதமான கிசுகிசுகள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்ன க்ளூ, ஒரு சின்ன ஃபயர் மட்டும் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு பெரிய லெவலில் வந்து எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அனிருத், காவ்யா மாதவன் அப்படின்னு சேர்த்து வச்சு பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ அஃபிஷியலாக ஒரு வேளை ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அதாவது வந்து இந்த மாதிரி வந்து இருக்குமா அப்படியா இப்படியான்னு பேசுறது இருக்கு பார்த்தீங்களா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, அதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காக்கா அப்பா சட்டை இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ட்ரைலரில் கூட எங்கேயோ காக்கா கத்துறதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அஜித்குமார் பற்றி பேசுகிறாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். நான் எவ்வளோ நாளைக்கு தான் நல்லவனாவே நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி டைலாக்கு. இது வந்து வாண்டடாக வந்து சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காரு விஜய் அவர்களை சீன்றதுக்காக அப்படின்னு ஒரு டாக்கு ஓடுது. இது வந்து அவர் இயல்பாக ஃப்ளோவில் பேசினாரா, இல்லை ஒரு
மென்ஷன் பண்ணி, ஏன்னா அஜித்குமார் அவர்களும் கரெக்டாக ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காரு, என்னுடைய ரசிகர்களை என்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, இங்கே இவர் ஒரு பக்கம் அஜித்குமார் அவர்களை இது பண்ணி பேசியிருக்காரு. இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா, இல்லை இது எல்லாமே இயல்பாக நடந்ததுன்னு எடுத்துக்கணுமா? இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு இது மொத்தமாகவே இயல்பாக நடந்ததுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, ரஜினி லோகேஷை பற்றி பேசும்போது லோகேஷனுடைய படங்கள், அதாவது வந்து மாநகரத்தை பற்றி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் கைதியை பற்றி பேசுகிறாரு, விக்ரம் பற்றி பேசுகிறாரு, இப்போ கூலியை பற்றி பேசுகிறாரு. இதுக்கு நடுவில் வந்து அதாவது வந்து விஜயை வச்சு மாஸ்டர்ங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தையும் லியோங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தையும் வந்து லோகேஷ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2 படத்தையும் வந்து ரஜினி வந்து பேசும்போது தவிர்க்கிறார், அதாவது வந்து அவாய்ட் பண்ணி பேசுறாரு. அது மறந்துட்டு பேசுறாரு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து லியோ லோகேஷ் வந்து ஒரு 20 படம் 30 படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதில் 1-2 வந்து கோடிட்டு காட்டுறார், மற்ற படங்களை வந்து விட்டுட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் எடுத்திருக்கிறதே 5 படம் தான், இப்போதான் இந்த 6வது படம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 5 படத்தை பற்றி பேசும்போது 3 படத்தை குறிப்பிட்டுட்டு இந்த 2 படத்தை தவிர்க்கிறார் அப்படின்னா, ஸோ அவர் வந்து வாண்டடாக தான் அதை வந்து தவிர்க்கிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி தான் இருக்கு பார்த்தா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம், இது வந்து ரஜினி அது 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் கொண்டாடுறாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டாருங்கிறது வந்து ரஜினி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் நடுவில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்துச்சு, அதாவது ஒரு சில சர்ச்சைகள் வந்துச்சு இல்லை, அதாவது வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் சொல்லி அவருடைய ரசிகர்கள் வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஜெயிலருடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினி ஒரு விஷயம் பேசுகிறாரு. அது என்ன அப்படின்னா, அந்த காக்கா கழுகு மேட்ரு, அது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச மேட்ரு தான். ஸோ அதை வந்து ரஜினி அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஸோ அது பேசினதுனால என்ன ஆகி போச்சுன்னா, அது அந்த நேரத்தில் வந்து பயங்கர சர்ச்சையாயிடுச்சு, மறுபடியும் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது வேண்டாமே அப்படின்னு வந்து விஜயே வந்து ரஜினி தான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு விஜய் மேலே ஏதோ கோபம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வெளிப்படையாக பேசணும்னா அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படத்துல நீங்கள் வந்து ஒரு ட்ரைலரில் லாஸ்ட்டில் ஃபைனல் கட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பறவையோட சத்தம் கேட்குது. மேபி அது காக்கா சத்தமா அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டால் எனக்கு காக்கா சத்தம் மாதிரி இல்லை, வேற ஏதோ பறவை சத்தம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் விஜயோடைய ரசிகர்கள் ட்ரைலர் வந்த அரை மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா அது காக்கா சத்தம் தான், வேணுண்டு தான் ரஜினி வந்து அந்த மாதிரி ஒரு காட்சியை அமைச்சிருக்காரு, லோகேஷ் வந்து வேணுண்டு தான் அப்படி ஒரு காட்சி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் வந்து அதை பற்றி பேச்சு பொருளாக மாற்றி இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதை பேசிகிட்டு இருக்காங்க. ரஜினியுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை அப்படி விரட்டுற மாதிரி விரட்டிட்டு, அதாவது தேவான்னு தெரிஞ்சிருந்தோம் எங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் மீனிங்கில் பேசுகிறாரு. ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது வந்து இன்னைக்கு அதாவது வந்து ஓப்பனாக சொல்ல போனால் லியோ அதனுடைய பிஸ்னஸ் வந்து பெரிய பிஸ்னஸ். இதுக்கு முன்னாடி விஜய்க்கும் பெரிய பிஸ்னஸ் தான். விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸு, மிகப்பெரிய சம்பளம் வாங்குறாரு, மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் விஜயோடைய எல்லா ரெக்கார்ட்ஸையுமே வந்து இந்த கூலி உடைச்சிருச்சு. அப்படின்னும்போது அதாவது வந்து ரஜினியோடைய சம்பளம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு இருக்கிற பிஸ்னஸ், இந்த கூலி பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 650 கோடி ரூபாய்க்கு ஓவரால் பிஸ்னஸ் நடந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கா அப்படின்னா எந்த படத்துக்குமே நடக்கல. ஸோ ரஜினி படத்துக்கு தான் அது நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஓப்பனிங், இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன், இதுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே ப்ரீ ரிலீஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 கோடி ரூபாய்க்கு மேலே படம் கலெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு அத்தன்டிகேட்டடான தகவல்னு தெரியல. இருந்தாலுமே கூட மிகப்பெரிய ஒரு புக்கிங் இருக்கிறதுனால ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல் 4 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 400 கோடி ரூபா ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனே வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 150 கோடி ரூபாயை தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் சரி, ரஜினி என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தான் சூப்பர் ஸ்டார், என்னை மீறி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து விஜய்க்கு தெரிவிக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.